ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக நம்ம சேனலில் நம்ம தஞ்சாவூர் சீரீஸ், கும்பகோணம் சீரீஸ்லாம் போட்டோம். ஸோ அதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதே மாதிரி முக்கும்பும் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் பாருங்கள். கல்லணையும் போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் இப்போ நெக்ஸ்ட் எபிசோடாக இது போட்டிருக்கோம் நம்ம. அதாவது மூணுமே வந்து ஒரு டேம் சம்மந்தப்பட்டது, ரிவர் சம்மந்தப்பட்டது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு அது மூணும் வந்து காட்டலான்ட்டு. ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொள்ளிடம் ஆற்றுப்படுகை, அதுதான் கொள்ளிடம் ரிவர்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து உங்களுக்கு கல்லணை, அப்புறம் வந்து முக்கும்பில் சொல்லியிருப்பேன். ஸோ முக்கும் வந்து 3 இடம், அதான் சொல்லியிருப்போம் இல்லையா? 3 இடம், அதாவது 3 ஆறு அங்கேருந்து பிரியுது. அது முக்கும், அங்கேருந்து வந்து காவேரி, அப்புறம் கொள்ளிடம் வந்து பிரியுது. ஸோ அதுதான் வந்து இந்த கொள்ளிடம் ஆற்றுப்படுகை. ஸோ அது வந்து அங்கே ஓப்பன் பண்ணாங்கன்னா இங்கே உங்களுக்கு தண்ணி ஃப்ளோ ஆகும். இங்கே தான், அதாவது அங்கே வந்து தண்ணி ஓவர் ஃபுல் ஆகிடுச்சுன்னா அந்த டேமு அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி இங்கே வந்து கொடுப்பாங்க. அது 2 இடமா பிரியும். ஸோ அதுதான் வந்து ஒன்று காவேரி, இது வந்து கொள்ளிடம். ஸோ அந்த மேலே தான் போகிறோம் நம்ம, அந்த டேம் மேலே, கொள்ளிடம் டேம் மேலே தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகும்போது அப்படியே வந்து உங்களுக்கு காமிக்கலான்ட்டு இது கேப்சர் பண்ணியிருக்கோம். அப்படியே நம்ம கொள்ளிடம் போகும்போது நம்ம அந்த ரிவர் பார்த்தோம். அந்த ரிவர் சைடு ஃபிஷிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் காமிக்கலாம். அது பாருங்கள், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் தெரியுது, இன்னொரு சைடு தண்ணி இருக்குது. ஸோ அது ஏன்னா அங்கே ஓவர்ஃப்ளோ ஓடும்போது தண்ணி இங்கே வந்து வரும், அது அப்படியே இந்த சைடு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவ்வளோ ஃபுல்லாக ஓடுது. இங்கே தான் வந்து ஃபிஷிங்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, ஜாலியாக நம்ம அங்கே பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்ட்டு அப்படின்ட்டு நம்ம இறங்கணும். ஸோ இதுதான் வந்து கொள்ளிடம் ஆற்றுப்படுகை, அதாவது ரன்னிங். இது டுவர்ட்ஸ் வந்து இது ஸ்ரீரங்கம் அந்த சைடு போயிட்டு அங்கேருந்து காவேரி போயிட்டு அங்கேருந்து வந்து கடலில் போய் கலக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த ரூட் இது. ஸோ அங்கே இறங்கி நாங்கள் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் அந்த ஃபிஷிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தோம், உங்களுக்காக காமிக்கலான்ட்டு. ஸோ இதுதான் கொள்ளிடம் பாருங்கள். ஸோ கொள்ளிடம் ஆறு. நம்ம சேனலில் வந்து இந்த தஞ்சாவூர் டூர்லாம் போட்டிருக்கோம், அதாவது எல்லாம் கோவில் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். தஞ்சாவூர் கோயில், கும்பகோணம், அப்புறம் கங்கை கொண்ட சிவபுரம். ஸோ அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். ஸோ நீங்கள் யாராவது போனீங்கன்னா கூட நீங்கள் மறக்காமல் இதெல்லாம் பாருங்கள். ஸோ அதாவது கல்லணை, முக்கும்பு, அப்புறம் வந்து கொள்ளிடம். ஸோ இது மூணுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா முக்கும்பு உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் நல்லாயிருக்கும். அங்கே எக்ஸிபிஷன் மாதிரி நல்லா வந்து கடைங்களாக இருக்கும், நல்லா டைம் பாஸ் ஆகும். ஸோ மறக்காமல் அது போனீங்கன்னா பாருங்கள். திருச்சியிலேருந்து ரொம்ப பக்கம், ஒரு 18-15 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ முக்கும்புலேருந்து நீங்கள் போகலாம். இது கொள்ளிடம் ஆற்றுப்படுகை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம தமிழ் படம் வந்துச்சிங்களா, அது அந்த படத்தில் இதெல்லாம் வரும் உங்களுக்கு, கல்லணை இதெல்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ அது பாருங்கள், படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். PS4 அதில் தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ தான் வந்து அந்த தாத்தா வந்து அந்த இப்போ வலை எடுத்துகிட்டு மீன் பிடிக்க போயின்ட்டுருக்காரு அது. ஸோ அது அழகாக பாருங்கள், எவ்வளோ தண்ணி அப்படியே கலைஞ்சால் ஓடுது பார்த்தீங்களா நல்லா. ஆனால் அது ஓடும்போது அவர் அப்படியே பிடிக்கிறார். பட் ஆனால் ஃபுல்லாக திறந்து விட்டு அது பயங்கரமாக ஓவர்ஃப்ளோ ஆகி போகும், அப்போ போக முடியாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடுப்பு அளவு, அதுக்கு இடுப்பு கொஞ்சம் மேலே தான் இருக்குது. ஆனால் இன்னும் போக நடுவில் கொஞ்சம் ஆழமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, போக ஆழம் அப்படியே இறங்குது பாருங்கள். இடுப்பு அளவு வந்தது, இப்போ வந்து செஸ்ட் அளவுக்கு வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ அவர் பிடிச்சின்னு வருவார். நல்லா மீன்லாம் சரியாக இருக்கும். ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் வலை போட்டார் பாருங்கள். ஸோ போனீங்கன்னா நீங்கள் மறக்காமல் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. பார்க்காதவங்க இங்கே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு, அப்புறம் வந்து ரெசார்ட்ஸு, ஹோட்டல்ஸு, அப்புறம் டெம்பிள்ஸு, நிறையா அந்த ஹோம்மேட் ஃபுட்ஸு இதெல்லாம் வந்து நம்ம நிறையா போடுறோம். ப்ளேலிஸ்ட்டும் வச்சுருக்கோம், நிறைய ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கோம். உங்களுக்கு நிறையாவே இருக்குது டிவிஷன்ஸ், என்னென்ன வேணுமோ
சீசைட் ரிசார்ட்ஸு அந்த மாதிரிலாம் கூட போட்டிருக்கோம் தனித்தனியாக. ஸோ உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட் பிடிச்சிருக்கோ அது நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், இது மாதிரி ஒரு சேனல் இருக்குன்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட. ஸோ மேபி அவங்க பார்த்துட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி அதான் இப்போ யார் யார் போலியோ நீங்கள் இதை பார்த்துட்டு போக பிளான் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சொல்லியிருக்காங்க சார், நம்ம வீடியோஸ் பார்த்து பிளான் பண்ணி போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் அதுக்கெல்லாம். பாருங்கள், மீன் பிடிச்சிட்டு வந்துட்டார் ஒரு தாத்தா. ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். This is Balaji signing off from you. Bye.